என்னது கேஸா? ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு இறங்கிட்டீங்க. பட் தெரியும் நீங்க இந்த விஷயத்தை இப்படிதான் முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்டே எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி பண்ணுமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வியப்பா இருக்கு. இந்த ப்ரோ பிக் பாஸ் அப்டேட் கேட்டீங்கன்னா பிக் பாஸா அப்படி ஒரு ஷோ இருந்துச்சா என்ன? அப்படி ஒரு ஷோ வருதா என்ன? எனக்கு தெரியல நண்பர்களே. அப்படி ஒரு அப்டேட் நான் கேள்விப்படல. பட் ஒரு ப்ரோமோ வந்துச்சு. இப்போ அந்த ப்ரோமோ போய் ஓபன் பண்ணா காலை 7 மணி, மாலை 12 மணி, சாயங்காலம் 6 மணி, நைட்டு 12 மணி தூங்குங்க அப்படின்ற மாதிரி ப்ரோமோ முடிச்சு விட்டாங்க. அதுல ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் இருக்கு. உங்க வீட்டு பிரச்சனையை பார்க்கலனாலும் எங்க வீட்டு பிரச்சனை நீங்க பாப்பீங்க. பிக் பாஸ் 24 ஹாட்ஸ்டார்ல ஓடும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டானோ. இதான் ப்ரோமோவா? இதான் அப்டேட் ஆன்? தெரியலடா எங்க போய் முடிக்க போறான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு அப்டேட் வந்திருக்குது. என்னன்னா பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ எப்படி முடிய போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. பிரியங்கா மணிமேகலை இஷ்யூல பிரியங்கா மேல தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் மக்கள் எல்லாரும் அந்த சிடபிள்யூசி பிரச்சனையை மட்டும் எடுத்து பேசாம அதை தாண்டி எல்லை தாண்டி எங்க எல்லாமோ போயிட்டு இருக்கு. அதனால பிரியங்கா சைட்ல இருந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து சிங்கு சக்கா 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 சிங்கு சக்கா சக்கா சக்கான்னு தட்ட ஆரம்பிச்சாங்க. பட் எவ்வளவு தட்டினாலும் மக்கள் ரொம்ப ஸ்டெடியா இருக்காங்க. மக்கள் பயங்கர ஸ்டெடியா நீ தட்டதான் சேர சொம்ப உருட்டுறா அப்படின்ற மாதிரி ஸ்டெடியா இருந்து மணிமேகலைக்கு அவங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி என் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கோம். சேனல் சைட்ல இருந்து காலையில ஒரு அப்டேட் மாதிரி வருது. ஒரு அப்டேட்டா இது ரூமரான்னு எப்படி சொல்ல எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் வெளியே வருது. மணிமேகலை மேல லீகலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிட்டு. ஏன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஆளா டவுன் பண்ண இவ்வளவு தூரம் இறங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வியப்பா இருந்து. பட் இருந்தாலுமே அது ஒரு கார்பரேட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஒரு ஷோ நடத்துறாங்கன்னா அதுக்கு நிறைய அக்ரிமெண்ட் இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சு அதெல்லாம் சிக்னேச்சர் வாங்கி தான் உங்களை உள்ள அனுப்புவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி இந்த ஷோலெல்லாம் அவங்க வந்து கலந்துக்கும் போது இந்த ஷோல அவங்க இடையில வெளியே போனாலோ இல்ல இந்த ஷோல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அந்த அந்த இந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சோ அந்த அக்ரிமெண்ட்ல இவங்க சைன் போட்டு தான் உள்ள போயிருப்பாங்க. சோ இவங்க அந்த அக்ரிமெண்ட் பிரேக் பண்ணிட்டாங்களா என்னன்னா நமக்கு கரெக்டா தெரியல. எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஆனா இது ஒரு பிரேக் பண்ண மாதிரி தான். இன்னும் குக்கு வித் கோமாளி ஃபைனல்லாம் வரல, முடியவே இல்லை. அதுக்கு முன்னாடி இவங்க வெளியே போயிட்டு நான் வெளியே வந்துட்டேன், இப்படி ஒரு பிரச்சனை இப்படி நடக்குது இந்த ஷோக்குள்ள, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க ஓப்பனா அவங்க வீடியோல போட்டு உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே மக்கள் எல்லாரும் ஆல்ரெடி பிரியங்கா மேல சமக்கான்ல தான் இருந்தாங்க. கிரிஞ்சு பண்றாங்க, அண்ணன் இந்த மீன் என்னத்தையா போட்டு ஷோவை நாரடிச்சிட்டியம்மா, ஸ்ட்ரெஸ் போஸ்டர் ஷோவை ஸ்ட்ரெஸ் ஷோவா மாத்திட்டேமான்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருந்தா இந்த விஷயம் வெளியே வந்து போட்டு போட்டி நொறுக்கிட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். சோ அப்படி போயிட்டு இருக்கும் போது இப்ப என்ன பண்றாங்கன்னா, இல்ல அங்க லீகலா வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறோம், எங்க ஷோவோட அக்ரிமெண்டா இவங்க வந்து மீறிட்டாங்க, சோ வந்து நாங்க லீகலா எங்க சைட்ல இருந்து கேஸ் ஃபைல் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து உண்மையான்னு கூட நமக்கு தெரியல. பட் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்டேட் கொடுக்குற சில பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க. மேபி உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா உண்மையாவே இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குங்க. இப்போ பிரதீப் வந்து இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தாரு. ஏன் வந்தோடனே அவர் வந்து நிறைய விஷயங்களை ஓப்பனா சொல்லல? ஏன்னா அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நமக்கு தெரியும். ஒரு கெட்ட வார்த்தை பேசினார், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது நான் எங்கேயும் ஆப்போசிட் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த பெண்கள் விஷயம்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்களே, அவ்வளவு தூரம் ஒரு டீப்பா போயிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல, நமக்கு தெரிஞ்சு இல்லவே இல்ல. சோ அவர் நினைச்சிருந்தா வெளியே வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், இல்ல ஏதாவது வீடியோ போட்டு சம்திங் வந்து பிக் பாஸ் ஷோவை இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பண்ணிருக்கலாம். ஆனா அவர் பண்ணல. ஏன்னா அவருமே அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு தான் உள்ள போயிருப்பாரு. சோ அவர் எந்த ஒரு விஷயமும் பண்ணல. இப்போ வரதுக்கு எதுவுமே பண்ணல. சோ அதுதான் அக்ரிமெண்ட். அதை தாண்டாங்கன்னா கண்டிப்பா லீகலா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, நஷ்ட ஈடு கேட்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க. சோ அததான் இப்ப மணிமேகலை மேல திருப்புற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சரிடா நல்லா பண்றீங்களா எப்போ, இவ்வளவு நாள் அக்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரல, பிரியங்காவை போட்டு அடி மக்கள் ரொம்ப போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அக்ரிமெண்ட் எடுறா கேஸ போடுறா அப்படின்னு கிளம்பிட்டீங்க தெரியுமா? வேற லெவல்ரா. பட் இருந்தாலும் இப்ப பிரியங்காவுக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வர்ற எல்லாரும் யாருன்னு பார்த்தா பிரியங்காவோட ஃப்ரெண்டு, பிரியங்காவோட தோழிகள், அந்த மாதிரி தான் நிறைய பேர் உள்ள வந்து ஸ்டேட்டஸ் போடுறது, வீடியோ கொடுக்கறது, வீடியோ பேசுறது, இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்ற ஒரு பாயிண்ட் நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நானும் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், நானும் ஏத்துப்பேன். என்னன்னா அவங்களோட ரிலீஜன் எடுத்து பேசுற, அவங்க லாங்குவேஜ், அவங்க ஊரு, அவங்க யாரு, அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் போய் தயவு செய்து யார் மேலே ஹர்ட் கொடுக்காங்க. ஹர்ட் கொடுங்க. குவைத்து கோமால் இப்படி பண்ணிட்டாங்க, இவ்வளவு கிரிஞ்சு பண்ணாங்க, மணிமேகலை இப்படி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து போட்டு உடைச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. சோ அதை தாண்டி வேற ஏதாவது ஹர்ட் கொடுக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோல திருப்பி சொல்லிக்கிறேன். சரி, இந்த பிக் பாஸ் என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் வந்து வருது நண்பர்களே. ஆனா எப்போ வருதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. மேபி October 6 வரலாம். October 6 தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்டேட் கிடைச்சிருக்குது. பட் October 6க்கு இன்னும் பெருசா நாட்கள் இல்லை ப்ரோ. இன்னும் ஒரு 10-16 நாட்கள் தானே இருக்கு. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இதை ஷோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட் கிடையாதான்ப்பா. இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சர்ப்ரைஸா வச்சிருக்காங்களா, அப்டேட் எதுவும் கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதை பத்தி கிளியரா நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா சொல்றேன். இப்போ வந்து புதுசா சில கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ள வர்ற மாதிரி ஒரு டாக் வந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செந்தில் யாருன்னு தெரியுதா? நம்ம கவுண்டமணி செந்தில் இருந்தாங்கல்ல, அவங்க காமெடி தான் நமக்கு முன்னாடி காமெடின்னு தெரியும்.
அப்படி ஒரு காமெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் நேச்சுரலான உண்மையான காமெடி. பட் இப்போ எல்லாமே டார்க் ஹியூமர், அந்த ஹியூமர், அது இதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுதான் காமெடி. சோ அந்த வகையில செந்தில் அவர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்ஃபார்ம்னே சொல்றாங்க, செந்தில் அவர்கள் கண்டிப்பா இந்த ஷோல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, ஏன் செந்தில் அவர்கள் இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகள் இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த ஷோ வந்து ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம். நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும், எல்லா சீசன்லயுமே ஒரு ஏஜ் கேட்டகரி பர்சன்ஸ் உள்ள எடுப்பாங்க. ஒரு 2-3 ஏஜ் கேட்டகரி பர்சன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு எடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் எவிக்ட் பண்றதுக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், எல்லா சீசனும் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரங்களுக்கு எவிக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால பெருசா டாஸ்க் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஒரு ஏஜ் கேட்டகரி பர்சன்ஸ். ஸோ அவங்களால ஓடியோ வாங்கியோ சண்டை போட்டு அந்த மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பா உட்கார்ந்த இடத்துலயே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த பிக் பாஸ் ஷோ பாக்குறவங்க அதை பார்ப்பாங்களான்னா வாய்ப்பே இல்லை. அவங்க சண்டை வேணும், சாட்சி வேணும், அந்த மாதிரி ஃபைட் வேணும், எல்லாமே வேணும். சோ செந்தில் அவர்களை மேபி எனக்கு தெரிஞ்சு முதல் 3 வாரங்களுக்குள்ள எவிக்ட் பண்றதுக்காண்டியே எடுக்கிறாங்களோன்னு சொல்லி எனக்கு டவுட் வருது. ஹர்ட்லாம் வேணாம் நண்பர்களே, ஹர்ட்லாம் வேணாம். பட் இதுதான் பண்ணுவாங்க, அந்த கான்செப்ட் இப்படிதான் பண்ணுவாங்க பிக் பாஸ். சோ அதனால ஒரு இது மாதிரி வந்துட்டு இருக்குது. அடுத்தது நம்ம மகாராஜா மூவி பார்த்திருப்பீங்க, நம்ம விஜய் சேதுபதியோட மூவி. அந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட மகளா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க பொண்ணா, அவங்க பேர் கூட சஞ்சனா நினைக்கிறேன், சச்சனா சம்திங், அது எனக்கு கரெக்டா தெரியல. சோ அவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து விஜய் சேதுபதியே கடைசியா ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சா இல்ல சம்திங் ஏதோ மூவிக்கான ப்ரமோஷன் ஏதோ நடக்கும்போது அங்க வந்து அவர் பேசினதா ஒரு டாக் வந்து, அதுக்கப்புறம் எல்லாம் அப்டேட்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்க கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க, இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. சோ இவங்களும் இருக்காங்க நண்பர்களே, இவங்களும் இருக்காங்க. சோ இப்போதைக்கு இவங்க 2 பேரும் புதுசா உள்ள வர்றதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ கடைசியா என்னன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பர்களே. அது எப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இந்த ஷோவெல்லாம் நடத்துறாங்கல்ல எல்லா லாங்குவேஜ்லயும், அந்த எண்டமோல் சைன். ஸோ அவங்க வந்து இது ஆக்சுவலா மொத்தமா இந்த கான்செப்டை மாத்திருக்காங்க. ஹிந்தியில வந்து ஆக்சுவலா இப்ப போட்டாங்க. ஹிந்தியில வந்து ஒயில்ட் கார்டா வந்து யாரை உள்ள அனுப்பலாம், பழைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, யாரை உள்ள அனுப்புனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல அபிஷியலா ஒரு போஸ்ட் மாதிரியே போட்டிருக்காங்க. அது இந்த வீக் மேபி நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீக் வந்து தெலுங்குல அனுப்ப போறாங்களாம். சோ இந்த மாதிரி அவங்க மொத்த கான்செப்டே மாத்திட்டாங்க. சோ நம்ம தமிழ்லயும் கண்டிப்பா அது இருக்கு போன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. பட் இப்போதைக்கு ஒரு 3 பேர் தான் அடிபட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்ல ஒரு 3 பேர் தான் வந்துகிட்டே இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தினேஷ் அவர்கள் கடைசி சீசன் உள்ள போனாங்கல்ல, தினேஷ். சோ இவங்க வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. நீங்க சொல்லுங்க, நம்ம தினேஷ் அவர்கள் உள்ள போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. 2வது நம்ம மணி. என்ன ப்ரோ, மணினா கடைசி சீசன் வந்து ரன்னர் ஆனாரா? அந்த மிச்சர்லாம் இல்ல நண்பர்களே, அந்த மிச்சர்லாம் இல்ல. ஏன்னா அவர் அந்த சீசன்ல எப்படி ரன்னர் ஆனார் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. இது வந்து மணிகண்டன் சீசன் 6ல வந்த ஒரு மணிகண்டன், இவரும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை எடுக்கிறது எல்லாமே ஓரளவு போல்டா, அந்த கப்புக்கு கொஞ்சம் டிசர்வான பர்சன்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த நம்ம சரவண விக்கிற மாதிரி மிச்சர் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. சோ அடுத்தது விஷ்ணு, சீசன் 7ல பார்த்தா விஷ்ணு விஜய் அவர்கள். சோ இவங்களும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இவர் வந்தா எப்படி இருக்கும்? உங்களோட ஆதரவை கொடுப்பீங்களா? நல்லா இருக்குமா? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கடைசி சீசன்ல ஒரு ரன்னர் அப்புக்கு தகுதியான ஒரு ஆள்னா விஷ்ணு விஜய் தான். என்ன கேட்டா நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஃபன்னு கொடுத்தாரு, சண்டை போட்டாரு, எல்லாமே பண்ணாரு. பட் நம்மளால அப்படி எதுவும் பண்ணல. யாரு கடைசியா ரன்னர் அப் பண்ண நம்ம மணி அவர்கள் எதுவுமே பண்ணல. அவர் பண்ணது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சரியா, அவர் அவ்வளவுதான் பண்ணார். எதுக்கு அவருக்கு ரன்னர் அப் வந்துச்சு நமக்கு தெரியல. சோ விஷ்ணு விஜய் டிசர்வ் நான் நினைக்கிறேன். சோ அவர் வந்து உள்ள வரான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. உங்களோட கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல 4வது ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பிரதீப் ஆண்டனி அவர்கள். அவருமே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு 90% இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இன்னும் யாரும் பெருசா கன்ஃபார்ம் ஆகல. நீங்க சொல்லுங்க, யார் வந்தா நல்லா இருக்கும்? எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் நண்பர்களே, அது கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் உள்ள அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுல 3 பேர் நீங்க சொல்லுங்க, யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 3 பேரை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. எந்த 3 பேர் தரமா இருக்காங்களோ உங்களை பின் பண்ணி வச்சா அதை பத்தி நம்ம பேசலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க.